இத வந்து நம்ம உடலை குணப்படுத்தக்கூடிய ஒரு நிலை. இது பேரு குண்டலினி அப்படின்னு சொல்லலாம். இத நம்ம நெற்றிக்கண் சொல்றோம். குண்டலினிங்கிறது வந்து பழங்காலத்துல சொல்லப்பட்டதுனாலும் அதுதான் வந்து இன்னைக்கு பெரிதாக பேசப்படுகிறது. அதை வச்சுதான் வந்து பல பயிற்சி முறைகளும் வந்து வெளிநாட்டுல இந்த ரெய்க்கிய வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பேர் கூட குண்டலினி ரெய்க்கி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. இனி எத்தனையோ விஷயங்கள்ல இருக்கு. இப்போ அத்தனை விஷயங்களும் பார்க்கும்போது இந்த பயிற்சி முறைகள்ல பல ஆராய்ச்சியாளர்கள் இந்த பயிற்சி முறைகளை கையாண்டு இதை பற்றியான நிறைய அறிவுரைகளையும் நிறைய கூறப்பட்டிருக்கு. இதுக்கு ஆதாரமாக எழுதப்பட்டும் இருக்கு. ஆனா அது வந்து விஞ்ஞானங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது வந்து ஆன்மீக சக்தி நிரம்பி இருக்குது அப்படிங்கிறத எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. இந்த ஆன்மீக சக்திங்கிறது நம்மளுடைய நெற்றிக்கண்களுடைய மெய் உணர்வு சக்தி தான். இது வந்து நமக்குள்ள இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருக்கு. இந்த சக்தி வந்து இது உயிர் சக்தி அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து அடிப்படை ஆதாரங்கள் வந்து இத குணப்படுத்த முடியும், இது மூலியமா குணப்படுத்த முடியும்னு யாருமே ஏத்துக்கல. ஆனா கடைசியில டாக்டர் என்ன சொல்றாங்க, இனி கடவுள் தான் பாத்துக்கணும், உங்களால முடிஞ்ச செஞ்சுட்டோம், இனி முடியலாம் கடவுள் தான் பாத்துக்கணும், கடவுளை வேண்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கை கழுவி விட்டுறாங்க. அந்த மருத்துவமே கூட சில நேரங்கள்ல அதை ஏத்துக்க மறுக்குது. ஏன்னா அது ஒரு சார்ந்த. ரெண்டாவது, இந்த இயற்கை சார்ந்த பயிற்சிகளை நிறைய காணொலியில இத பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு தப்பான வழிமுறைகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கெல்லாம் வந்து ஒரு முறைப்படுத்தப்படாமையே இருக்கு. சிலர் மட்டும்தான் அதை வந்து ரெய்க்கின்னு கொடுக்கப்பட்டு அதை வந்து பிராணிக் ஹீலிங், பிராட்டிக் தெரப்பி அப்படின்னா சொல்லப்பட்டு இந்த உடலை வந்து குணப்படுத்துறதுக்கு, மன ரீதியான குணப்படுத்துறதுக்கு நிறைய பயிற்சி முறைகளையும் பல காணொலிகளும் நிறைய இன்னைக்கு வந்திருக்கு. நீங்களாம் அதெல்லாம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும், இந்த நெட்ல அது போல நிறைய இருக்கு. ஆனா அதெல்லாம் வந்து உண்மையா பொய்யா அப்படிங்கிறது வந்து இல்ல. அது வந்து ஒரு சிலர் வந்து இந்த பயிற்சி முறைகளை வந்து செய்ததுனால தனக்குள்ள ஏதோ ஒண்ணு ஏற்பட்டுடுச்சு, மிகப்பெரிய சக்தி வந்துருச்சு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இது வந்து நம்மளுடைய நெற்றிக்கண்ல இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்திக தான் இதுக்கு காரணமா இருக்கு. இது வந்து ஜீவ சக்தி அப்படின்னு சொல்றோம். வான்காந்த சக்தின்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் அந்த பிரபஞ்ச சக்தி அப்படின்னு சொல்றோம். இந்த வான்காந்த சக்தியை கொண்டுதான் இந்த உடலை வந்து குணப்படுத்துறாங்க. அதை வந்து எடுத்து தன் கைகள் மூலியமாக அது எப்படி வாங்கறது, எப்படி அது மற்றவங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் வந்து அந்த பயிற்சி முறைகளை சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து உள் உணர்வு சக்தின்னு கூட சொல்லலாம். நமக்குள்ள இருக்கிறத உள் உணர்வு சக்தின்னு சொல்லலாம். இந்த பிரபஞ்ச சக்திங்கிறது கருணையோட வேண்டுவது அப்படிங்கிறது. அப்போ இறைவா எனக்குள்ள இதை குணப்படுத்து அப்படின்னு கருணையோட வேண்டி அதை நமக்குள்ள செலுத்தக்கூடியது இந்த ரெண்டு வகை இருக்கு. இப்ப இந்த ரெண்டு வகையில வந்து நம்ம வந்து பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு. உள்ளுணர்வு சக்தி தனக்குள்ள தன் ஆற்றல் இருக்குது அப்படின்னு சொல்றது. இது வந்து நமக்குள்ள இந்த குண்டல் சக்தி. அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஆன்மீகம் அப்படின்னாவே நான் ஆன்மீகத்தை வந்து இந்த தியானம் செய்யறத நான் ஒரு 50 வயசுக்கு மேல செய்யறேன், 60 வயசுக்கு மேல செய்யறேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது வயசானவங்க செய்யறது, அது வேலையெல்லாம் விட்டுட்டு செய்யணும், நம்மளால எங்க செய்ய முடியும், நமக்கு நேரம் இல்லை அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஒரு தவறான போதனைகளாகவே சொல்லப்பட்டு இதனால தியானம் செய்யறதுனால நமக்கு என்ன நன்மை அப்படின்னு கூட சொல்லப்படுறாங்க. இது வந்து தியானம் செய்யறதுனால என்ன நன்மை அப்படிங்கறத விட தியானம் செய்யாத இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆனா எல்லாருமே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது மருத்துவம் கூட சொல்லுது, நீங்க தியானம் செய்யுங்க, யோகா செய்யுங்க அப்படின்னு ஆலோசனைகளை வந்து கொடுக்குறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, மருந்து ஒரு டெஸ்ட் எடுக்கிறாங்க, அந்த டெஸ்ட்டுக்கு ஒரு மருந்து கொடுக்குறாங்க. அது எங்க போய் சேருது அப்படின்னா நீட்டா நமக்கு மூளையில போய் சேருது. அது உடலை குணப்படுத்துறது கிடையாது, அது ஒரு மாற்று வழியை தான் அது கொடுக்குறாங்க. அது நிரந்தர தீர்வா அப்படின்னா நிரந்தர தீர்வு இல்லை. ஒருத்த பிரஷர்னா பிரஷருக்கு வந்து மாத்திரை சாப்பிடுன்னு சொல்றாங்க, அவ்வளவுதான். அப்போதைக்கு அந்த தற்காலிகமான ஒரு நிலை ஏற்படுது தவிர அது நிரந்தர தீர்வுகள் அல்ல. ஆனா தியானத்தினால மட்டும்தான் அந்த நிரந்தர தீர்வு இருக்கு. அதுதான் நம்ம நெற்றிக்கண்ல இருந்து கவனிக்கணும் அப்படின்னு சொல்றோம். இப்போ சுகர் ஏறிடுச்சு அப்படின்னா இது ஏறுது இறங்குது, ஏறுது இறங்குது. உணவு நம்ம சாப்பாடு சாப்பிடும் போது இல்ல ஏதாவது நினைக்கும் போது அது சுகர் ஏறுது, திரும்பி டவுன் ஆகுது. இதெல்லாம் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியல, அதுவா வேலை செய்து அதுவா குறைக்குது. இதெல்லாம் மன ரீதியான இருக்குதுன்னு நம்ம முன்னமே சொல்லியிருந்தோம். இதை கண்ட்ரோல் பண்றதுக்கு நம்ம நெற்றிக்கண்ல நினைச்சா
அத ஒரு நிமிடம் அந்த நினைச்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க முடியும். எனக்கு அந்த சுகர் இல்ல, பட் நான் எனக்கு அந்த மாதிரி எங்க வீட்டுல கூட சொன்னாலும் கூட அந்த சுகர் வருது அப்படின்னு அந்த மாதிரி ஒரு பதட்டம் வரும்போது நான் நெற்றிக்கல்ல இருந்து எனக்கும் பதட்டம் வரும், எனக்கும் ஒரு பரபரப்பு வரும், எனக்கும் ப்ரெஷர் ஏறும். காரணம் என்னன்னா நாமளும் இந்த உலகத்துல இருந்துகிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா இது எல்லாருக்கும் மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்குமே இருக்கும். இன்னும் நாம கடவுள் நிலை அடையணும்னா அந்த மெய் உணர்வோட இருந்தாதான் அந்த கடவுள் நிலையோட நம்ம இணைக்கும் ஒரு நிலை ஏற்படும். அந்த உச்சிக்கல்ல இருந்து நம்ம இருக்கும்போது கடவுள் நிலையை தொட்டு கொண்டு இருக்கின்றோம் அப்படின்னு சொல்லலாம். அப்ப அந்த தொட்டு கொண்டு இருக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. அதை தொடாத பொழுதெல்லாம் நம்ம மனிதனா இருக்கும். எப்பப்பெல்லாம் நம்ம இறை சக்தியோட இருக்கோம், எப்பப்பெல்லாம் நம்ம மனிதனா இருக்கோம், இப்பப்பெல்லாம் இறை சக்தி நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளல, எப்பப்பெல்லாம் இறை சக்தி நம்ம கிட்ட தொடர்பு கொள்ளுது, இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சில பேர் சொல்லுவாங்க, எங்க தியானம் செய்யல, நிறைய பிரச்சனைகள் அதனால செய்யணும். பிரச்சனைகள் இருக்கும் பொழுது மட்டும்தான் தியானம் பண்ணணும், இதுதான் ரொம்ப முக்கியமாங்கிறத நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை, அதை புரிஞ்சுக்கிறதும் கிடையாது. இப்படி பாத்தீங்கன்னா இந்த மகாபாரதத்துல போர் நடக்குது. போர் நடக்கும்போது அங்க உபதேசம் எங்க பண்றாங்க, ஒரு போருக்கு அதாவது போர் நடக்கிற இடத்துல உபதேசம் பண்றாங்க. நானும் உபதேசங்களை அங்க கொடுக்கப்படுது. இப்ப பாருங்க, அப்ப இவ்வளவு பெரிய போர் நடக்குது, எவ்வளவோ பேரு சாக போறான், இந்த சைடும் நிறைய பேர் இறக்க போறாங்க, அந்த சைடும் நிறைய பேரு இறக்க போறாங்கிறது கிருஷ்ணனுக்கு தெரியும், கண்ணனுக்கு தெரியும். ஆனா உபதேசம் பண்றான். ஆனா தடுத்திருக்கலாம், தடுக்க முடியலன்னு காரணம் இதுதான் செயல் விளைவுகள். இப்ப நம்ம வாழ்க்கையிலயும் அதே மாதிரிதான். நம்ம அன்றாட வாழ்க்கையில நடக்கும்போது எத்தனையோ செயல்கள் நமக்கு நடக்கத்தான் செய்யும், நடந்துதான் ஆகும். அதை நம்ம எப்படி சமாளிக்க போறோம், தீர்வு காண போறோம் அப்படிங்கறதா ரொம்ப முக்கியம். நமக்கு நடக்க போகுதுங்கிறத அதை ஏத்துக்கிற பக்குவமும் நமக்கு வேணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம எதையுமே வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப புரிஞ்சுக்கினா மட்டும்தான் இதை நம்ம தெளிவு. அதனால நம்ம தியானம் பண்றோம், நமக்கு எல்லா சக்தியும் வந்துருச்சு, நாம எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்லை. நம்ம மன ரீதியான பிரச்சனை ஏத்துக்கிற அந்த பக்குவத்தை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கறதா. நானும் கிடைச்சிருச்சு அப்படின்றது என்ன, ஒரு மனிதன் இப்படிதான் இருப்பான், இவனுடைய பழக்க வழக்கம் இப்படிதான் இருக்கு, இவங்கிட்ட இப்படி பழகினா இவங்கிட்ட இதெல்லாம் வரும் அப்படிங்கிற ஒரு புரிதல் தான். அது போல இந்த உடல்னா இருக்குதான் செய்யும், இந்த உடல்னா ஒரு நாள் அழியதான் செய்யும், இந்த உடல் ஒரு நாள் வயதான பிறகு ஒவ்வொன்றா செயல் திறமை இழக்கத்தான் செய்யும். அதை ஏத்துதான் ஆகணும். அதுக்கு ஏத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், என்ன செய்யணுங்கிறத ஒரு நிலை. அதனால தியானம் பண்றதே நிறைய பேர் எதுக்கு தியானம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு. தியானம் அவசியம், எல்லோரும் செய்யணும். நம்ம ஆரோக்கியமா இருக்கும் போதுதான் நம்ம உயிர் சக்தியை நம்ம அதிகரிச்சுக்க முடியும். வயசான போது உயிர் சக்தி குறைஞ்சுக்கிட்டே இருக்கும். 40 வயதுக்கு மேல போயிட்டாலே நம்மளுடைய உயிர் சக்திகள் கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். அப்போ இந்த 40 வயசுக்கு முன்னாடியே நம்ம நல்ல உணர்வுகளை, தெய்வீக சக்திய, அந்த ஆற்றலை, அந்த குண்டலினி சக்திய, அந்த நெற்றிக்கல்ல இருந்து நம்மளுடைய ஆற்றலை அதிகரித்து நம்ம அதுல பக்குவப்பட்டிருக்கோம். இந்த உணர்வை நம்ம நிறுத்தி அதை பழக்கப்பட்டு நம்ம உடம்புல எந்த வலியா இருந்தாலும் அதை குணப்படுத்திக்கணும், நமக்கு எந்த வேதனையா இருந்தாலும் அதை குணப்படுத்திக்கணும். இப்படி எல்லாத்தையுமே நம்ம பழக்கப்படுத்தி கொள்ளணும். அப்பதான் நமக்கு ஆரோக்கியமா இருக்கும். ஏன்னா இது ஆதாரம் இல்லாம சொல்லல, இதுக்கு ஆதாரங்களும் உண்டு. காரணம் என்னன்னா,